அன்பானவர்களே, இன்றைய நாளிலே எங்களுடைய குடும்பங்களிலிருந்தும் இந்த உலகத்திலே எங்களோடு நல்ல முறையிலே வாழ்ந்து பழகி தங்களுடைய விசுவாச வாழ்வை எங்களுக்கு தந்து இந்த விசுவாச ஒளியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உற்சாகமூட்டியவர்கள், தங்களுடைய பசுமையான அனுபவங்களை எங்களுக்கு தந்தவர்கள், தங்களுடைய எடுத்துக்காட்டான முன்மாதிரியான வாழ்க்கை முறையால் எங்களுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்தவர்கள், இவ்வாறு இந்த உலகத்திலே வாழ்ந்து இறந்து இறைபதம் சென்ற எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் இந்த மாதத்தின் கடைசி நாளாகிய இன்று சிறப்பு திருப்பலியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த வேளையிலே ஒரு நிமிடம் எங்களுடைய உறவுகளை எங்களுடைய மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். அவர்களுடைய வாழ்விலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட விடயங்களை சிந்திப்போம். எங்களுடைய விசுவாச வாழ்விலே நாங்கள் நிலைத்திருக்க அவர்கள் வாழ்ந்த அந்த முன்மாதிரியான வாழ்க்கை முறையை சற்று சிந்திப்போம். இந்த சிந்தனைகளோடு இந்த பலியிலே நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெற்ற எங்களை ஆயத்தம் செய்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அன்னையாம் திரு அவை திருத்தூதரும் மறை சாட்சியுமான புனித அந்திரேயாவுக்கு விழா எடுக்கின்றது. இவரை புனித பிளவேந்திரர் என்று நாங்கள் அன்பாக அழைப்போம். ஆண்டவரோடு வாழ்ந்த இந்த திருத்தூதர் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு காட்டும், ஆண்டவர் இயேசுவிடம் மற்றவர்களை அழைத்து வரும் ஒரு உன்னத கருவியாக இவர் செயற்பட்டார். தொடக்கத்திலே புனித திருமுழுக்கு யோவானோடு தன்னுடைய சீடத்துவ பணியை சீடத்துவ வாழ்க்கையை வாழ்ந்து வந்த இவர் இதோ இறைவனின் செம்மறி என திருமுழுக்கு யோவானால் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டிய வேளையிலே அந்த நொடியிலே இருந்து ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய தலைமை குருவாகவும் தன்னுடைய மீட்பராகவும் அவர் ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார். இறுதியாக கலாவணை காலங்களின் போது ஆண்டவர் இயேசுவுக்காக எக்ஸ் வடிவமான சிலுவையிலே அறைந்து அவர் வேத சாட்சியாக மரித்தார். ஆகவே இந்த புனிதரை போல நாங்களும் எங்களுடைய எடுத்துக்காட்டான வாழ்க்கை முறையால் ஆண்டவரை மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பவர்களாகவும் ஆண்டவர் இயேசுவிடம் மற்றவர்களை கூட்டி வரும் கருவிகளாகவும் நாங்கள் மாற ஆண்டவரிடம் அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சி இப்பலியிலே மன்றாடுவோம். சிறப்பான விதமாக இறந்த எங்களுடைய உறவுகளுக்காக சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே அனைத்து இறந்த விசுவாசிகளுக்காகவும் சிறப்பாக யாருமே நினையாத இறந்த விசுவாசிகளுக்காகவும் அண்மை காலங்களிலே எங்களை விட்டு பிரிந்த உறவுகளுக்காகவும் இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என்னையும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம்முறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். திருத்தூதரான புனித அந்திரேயா உமது திரு அவையின் போதகராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கியது போல அவர் எங்களுக்காக உமது திருமுன்னென்றும் பரிந்துரைப்பவராக இருப்பாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்துக்கு உள்ளாக மாட்டார் என்பது பற்றி மறைநூல் கூற்று. இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை. அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே. அவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலன்களை பொழிகிறார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளது அல்லவா? ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாலன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மன்றாடுவார்கள்? தாங்கள் கேள்வியுறாத ஒருவர் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள்? அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வியுறுவார்கள்? அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள்? இதை பற்றியே நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆயினும் எல்லாருமே நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை குறித்து எசாயா, ஆண்டவரே, நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார். ஆகவே அறிவிப்பதை கேட்டதனால்தான் நம்பிக்கை உண்டாகும். கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு. அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமோ? எப்படி சொல்ல முடியும்? ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளில் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது.
அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 திருவசனங்கள் 18 தொடக்கம் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேயுவின் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை எவ்வாறான முறையிலே, எவ்வாறான துன்பங்கள் மத்தியிலே நாங்கள் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க அதிகாரபூர்வமாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில்தான் நாங்கள் இன்றைய நாளிலே திருவிழா கொண்டாடுகின்ற புனித அந்திரேயா பற்றி நாங்கள் அறிகின்றோம். அந்திரேயா இயேசுவினுடைய 12 சீடர்களில் ஒருவர். பேதுருவின் சகோதரரான அந்திரேயா மீன்பிடித்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களை அணுகி அங்கே தன்னுடைய அழைப்புக்கு சாட்சி பகருமாறு அழைக்கின்றார். அந்திரேயா இயேசுவின் சீடராக வாழ்வதற்கு முன்பதாக திருமுழுக்கு யோவானின் சீடராக வாழ்ந்த ஒரு சீடன். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று யோவான் அந்திரேயாவுக்கு கூறுகின்றார். அன்றிலிருந்து இயேசுவை அறிந்தவராக, இயேசுவை பேதுருவுக்கு அறிவித்தவராகவும் நாங்கள் அந்திரேயாவை பார்க்கலாம். அவ்வளவு தூரம் இயேசுவை அன்பு செய்து இயேசுவின் போதனைகளை தான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் புனித அந்திரேயா. அவரை நாங்கள் பெலவேந்திரர் என்றும் அழைக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவர் பெலன் மிக்கவர். அந்திரேயா என்கின்ற அந்த சொல்லுக்கு பொருள் தைரியம் உள்ளவன், பெலன் உள்ளவன் என்று பொருள்படும். இவர் தன்னுடைய வாழ்நாளிலே
ஆண்டவருடைய வார்த்தையை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சென்ற ஒரு திருத்தூதர். பல துன்பங்கள் மத்தியிலும் இறை வார்த்தையை நான் உலகெங்கும் சொல்ல வேண்டும், நற்செய்தியை நான் பகர வேண்டும் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் நற்செய்தியை பகிர்ந்த புனிதர் நம்முடைய அந்திரேயா. பல புத்தகங்களை எழுதினாலும் அப்புத்தகங்கள் பிற்காலத்தில் அனர்த்தங்களால் அழிந்து போனவையாக இருக்கின்றன. ஆனாலும் அவருடைய வாழ்க்கை முறை இன்றும் எமக்கு உதாரணமாக இயேசுவின் சாட்சியாக நாங்களும் வாழ அங்கே கொடுக்கப்படுகின்றது. இறுதியாக நாங்கள் பார்க்கிறோம், புனித அந்திரேயா ஒரு ஆளுநருடைய மனைவியை குணப்படுத்தியதற்காக, அந்த ஆளுநருடைய மனைவி கிறிஸ்தவளாக மாறியதற்காக அந்த ஆளுநர் அங்கே கொலை செய்கிற அளவுக்கு, அந்திரேயாவை கொலை செய்கிற அளவுக்கு செல்கின்றார். அவர் மறைசாட்சியாக அந்திரேயா மரிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இறை வார்த்தையை உலகுக்கு சொன்னவர் எங்களுடைய புனிதர் அந்திரேயா. நாங்களும் எங்களுடைய வாழ்விலே ஆண்டவருடைய இறை வார்த்தை அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த பெற்றுக்கொண்ட இறை வார்த்தை அனுபவத்தை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழ்வதில் தான் இறையாட்சியின் விழுதுகளாக நாங்களும் மாற முடியும். இறை வார்த்தை என்பது நாங்கள் பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல, அந்த இறை வார்த்தையை எங்களோடு வாழுகின்றவர்களுக்கு மத்தியில் நாங்களும் கொடுப்பவர்களாக இருக்கிற பொழுதுதான் அந்த இறை வார்த்தையின் சாட்சிகளாக புனித அந்திரேயாவை போல நாங்களும் மாற முடியும். ஆகவே ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்வது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை நாங்களும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் நிறைவு காணும் மனிதர்களாக தொடர்ந்தும் வாழ மன்றாடுவோம். ஆமென். எழுந்து நின்றவர்களாக நம்பிக்கையோடு எங்களுடைய வேண்டுதல்களை ஆண்டவருடைய பூதத்திலே சமர்ப்பித்து மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, மாதத்தின் இறுதி நாளில் இருக்கின்றோம். இம்மாதம் வரை எம்மோடு இருந்து எம்மை பாதுகாத்து வழிநடத்தியமைக்காக உமக்கு நன்றிகள் பல கூறி தொடர்ந்தும் உமது பாதுகாப்பு எம்மோடு இருந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் பின்னே வாருங்கள் என அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றிய அந்திரேயா போன்று நாமும் இறைவனின் அழைப்புக்கு செவிமடுத்தவர்களாக உலக ஈர்ப்புக்களை விட்டுவிட்டு நற்செய்தி பணியாளர்களாக மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தேவனே, இறந்த விசுவாசிகளுக்காக மன்றாடும் மாதத்தின் இறுதி நாளில் இருக்கும் நாம் இறந்து போன அனைத்து விசுவாசிகளையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். உமது அளவு கடந்த இரக்கத்தையும் அன்பையும் அவர்களுக்கு காட்டி மோட்ச பேரின்பத்தில் இடமளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுகளோடு சேர்த்து இன்றைய தினத்திலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற மீனாற்றோ, சிவலிங்கம், சஞ்சீவன் இவர்களுக்காக ஆண்டவரிடம் வேண்டுவோம். வாழ்வு எனும் கொடையை கொடுத்த ஆண்டவர் இவர்களை நிறைவாக ஆசிர்வதிக்கவும், இவர்களுடைய வாழ்விலே எப்போதும் கூட பயணிக்கவும் உருக்கமாக மன்றாடுவோம். இன்னுமாக இறைவனுக்கு நன்றி கூறி பலியை ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் நோயிலே இருந்து குணம் பெற வேண்டுமென்று வேண்டுதல் பலியாக இப்பொழியை ஒப்புக் கொடுக்கின்றவர்களுக்காகவும் உருக்கமாக இணைந்து மன்றாடுவோம். வல்லமையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களுக்கு கனிவாக செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணராகிய நீர் உமக்கு சித்தமானால் இம்மன்றாட்டுக்களை எமக்கு கொடையாக பெற்றுத்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்திரேயாவின் விழாவிலே காணிக்கைகளை உமக்கு அளிக்கின்றோம். இவ்வாறு இவற்றை உமக்கு படைப்பதால் நாங்கள் உமக்கு உகந்தவர்களாக மாறவும், இவற்றை நீர் ஏற்றுக்கொள்வதால் நாங்கள் புத்துயிர் பெறவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மையாயராகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலே உமாக்கு வந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்றப்பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எமக்கு தாரும். எமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது திருவிருந்தில் பங்கு கொள்வதால் நாங்கள் ஆற்றல் பெறுவோமாக. திருத்தூதரான புனித அந்திரேயாவின் எடுத்துக்காட்டால் நாங்கள் கிறிஸ்துவின் பாடுகளை தாங்கி அவரோடு ஆட்சியில் வாழும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இந்த வேளையிலே இறந்த அனைத்து விசுவாசிகளுக்காகவும் ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது எங்கள் அன்றாட உணவை இன்று எமக்கு தாரும். நமக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. நித்திய இளைப்பாற்றியை இவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. தந்தை, மகன், தூயாவின் பெயராலே. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.